ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நமக்கு பிடித்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வசியம் செய்வதற்கு நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் அவங்க மேலே தடவுனா போதுமா? அதுவும் சுக்கிர ஓரை நேரத்தில் நம்ம தடவுனோம்னா அவங்க காலம் முழுவதும் நமக்கு அடிமையாக, அதாவது நமக்கு பிடித்த மாதிரி நம்மளுடனே அவங்க வசியம் செய்யப்பட்டு இருப்பார்களாம். எனவே நீங்களும் உங்களுக்கு பிடித்த நபரோ அல்லது உங்களது விட்டு போன காதலிகளையோ இல்லைனா பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம அவங்க மேலே தடவுனா போதுமா? அதுவும் நீங்கள் சுக்கிர ஓரை நேரத்தில் தடவுனா மட்டும்தான் இந்த ஒரு காரியமானது வெற்றி பெறும். ஆனாலும் நீங்கள் சுக்கிர ஓரையிலேயே எந்த நாளில் தடவலாம், அப்படி அந்த நாளில் தடவுனா எவ்வளவு நன்மைகள் நடக்கும், எந்த நாளுக்கு சக்திகள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி நாளன்று காலை சுக்கிர ஓரை நேரமோ இல்லைன்னா இரவு சுக்கிர ஓரை நேரமோ ஏதாவது ஒரு சுக்கிர ஓரை நேரத்தில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு பொடியை, அதாவது இதை பொடியனாலும் ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா இதை தண்ணி லைட்டாக கலந்து எப்படினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. இதை மட்டும் நீங்கள் இப்படி தடவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். நமக்கு பிடித்த நபர் யாராக இருந்தாலும் அவர்களை எளிதாக வசியம் செய்து விடலாம். இருந்தாலும் இந்த ஒரு செயலை நீங்கள் கெட்ட விஷயத்துக்காண்டி பயன்படுத்திங்கன்னா ஒருபோதும் இந்த செயலானது ஒர்க் அவுட் ஆகாது. எனவே நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த ஒரு செயலை பயன்படுத்துங்க. முக்கியமாக பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணத்தக்காளி இலை, அதுக்கப்புறமா கிளுகிழுப்பைன்னு ஒரு செடி இருக்காங்க. இந்த மணத்தக்காளி செடியோட இலையையும் அந்த கிளுகிழுப்பை அந்த செடியோட இலையையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு செயலையும் நம்ம பண்ணினோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். இன்னொரு செயலில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை இந்த 2 இலைகளையும், ஒரு மணத்தக்காளியில் ஒரு 2 இலை இல்லைன்னா ஒரு 5 இலைகள் எடுத்துட்டு அதே மாதிரி கிளுகிழுப்பையிலையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு பொடி மாதிரி அரைத்து கொண்டாலும் சரி, இல்லைன்னா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் ஆக்கி கொண்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. இதை போன்று செய்துட்டு அதுக்கப்புறமா அவங்க மேலே இந்த பொடி இருக்குல்லவா, இதை பௌர்ணமி அன்று வருகின்ற சுக்கிர ஓரை நேரத்தில் காலை நேரத்திலையோ இல்லைன்னா இரவு நேரத்திலையோ அவங்க மேலே சிறிதளவு மட்டும் இது தொடும்படி உங்கள் கைகளால், யார் கைகளால் இதை பூசுறீங்களோ அவங்களுக்கு அவங்க வசியமாயிருவாங்களாம். காலம் முழுவதும் உங்களுடனே விருப்பத்துடனும் அன்புடனும் இருப்பார்களாம். நீங்களே போக சொன்னால் கூட அவங்க போக மாட்டாங்களாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகார முறைக்கு இருக்குது. எனவே இதை தவறுதலாக பயன்படுத்தினால் இது வேலையே செய்யாது. எனவே நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.